நைட்டு இன்றைக்கி வந்து ஃப்ரைடே நைட்டு நம்ம வந்து சென்னை கிளம்புறோம். ஓகேங்களா? ஸோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து நம்ம சென்னை வந்து ஏன் கிளம்புறோம்னா, மே 4th வந்து பூபஷனா பர்த்டே. ஸோ அதுக்காக நாங்கள் போகிறோம். ஓகேவா? ஸோ அதுதான் அதனால் நம்ம போகிறோம். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே நம்ம பேக்கிங் பண்ணி டிக்கியில் வந்து செட் பண்ணியாச்சு. இன்னும் வாட்டர் பாட்டில், அப்புறம் என்னோடய ஹேண்ட் லக்கேஜ் மட்டும்தான். ஸோ இருங்க, ஓகே, லைட் ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் துணி எல்லாமே மேக்ஸிமம் துவச்சிட்டோம். கொஞ்சம் இன்றைக்கி இப்போ போட்டது மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? இதில் ஃபுல்லாக பாப்பாவோட டானிக்ஸு, அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ட்ரெஸ்ஸஸ்ஸு, அப்புறம் ஃபீடிங் பாட்டில் எல்லாமே வச்சுருக்கேன். ப்ளஸ் மேக்ஸிமம் அவள் தேவையாக தான் இருக்கும். கவர்ஸு, பாட்டில் கலவுறது, அண்ட் இதில் வந்து என்னோடய ஹேண்ட் லக்கேஜும் நான் இதில் எடுத்திருக்கேன். நான் இப்போ யூஸ் பண்ணுற 3 ட்ராவலுக்கு எடுத்துருக்க 3மே 22 எஸ்என்சிலேருந்து தான் நம்ம வந்து வாங்கியிருந்தோம். எல்லாமே குவாலிட்டி வைஸ் சூப்பராகவே இருக்கும், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கிளம்பியாச்சு. ஒரு ஆத்தூர் பக்கத்தில் கிட்ட வந்து நாங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு டின்னருக்காக நின்னோம். நாங்கள் வந்து மேக்ஸிமம் நைட் ட்ராவல் தான் ரொம்பவே என்ஜாய் பண்ணி போவோம். ஸோ அதனால் நைட்டு சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஹோட்டலில் வந்து உட்காந்துருக்கோம். ஏற்கனவே இந்த ஹோட்டலில் சாப்பிட்ருக்கோம், ஃபுட்டு நல்லாயிருக்கும். ஸோ நான் இன்றைக்கி பன்னீர் தோசை தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அதை நல்லாவே சாப்பிட்டேன். என்னோடய பொண்ணு என்ன பண்ணிட்டான்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து விளையாடுறதுக்கு ப்ளே ஏரியாலாம் இருந்துச்சு. ஸோ மேடம் வந்து ப்ளே ஏரியாவுக்கு அவங்க அப்பாவை கூப்பிட்டு போயிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இப்போ அவங்க ஸ்லைடு வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு என்னோடய பாப்பாவுக்கு. ஸோ ஸ்லைடு அவங்க ஏறி ஏறி இது பண்ணுறது அவங்களுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும். எங்கே போனாலும் இந்த ப்ளே ஏரியா ஹோட்டலில் பார்த்துட்டானா, அந்த ப்ளே ஏரியாவில் அவன் வந்து முடிக்கிற வரைக்கும் அவன் வந்து அங்கேயே தான் இருப்பாள். அது நம்மளை உள்ளே விட மாட்டாள். அங்கே விளாட்ணுன்னு அடம் பிடிப்பா. நம்ம சொல்கிறது கேட்க மாட்டா, புரிஞ்சிக்க மாட்டா. அவளோட இதில் தான் அப்படி இருப்பாள். மேடம் இப்போ தான் வராங்க. ஸோ ஃபைனலாக ஹஸ்பண்ட் கூப்பிட்டு வந்துட்டாங்க. ஸோ அவங்க வந்து ஹஸ்பண்டும் தோசை ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ சாப்பிட்டுட்டு நாங்கள் அப்படியே பார்த்திங்கன்னா கிளம்பியாச்சு. நாங்கள் வந்து அப்படியே சாங்ஸ் கேட்டுட்டு அப்படியே போனோம். பாப்பாவும் ஆல்மோஸ்ட் தூங்கிடுவா, மேக்ஸிமம் தூங்கிடுவா. ஸோ நாங்கள் வந்து மார்னிங் ஒரு 7க்குள்ளே போய் ரீச் ஆகிட்டோம். ஸோ நைட் எங்கேயுமே ரெஸ்ட்டெல்லாம் எடுக்கலை, ஏன்னா மத்தியானமே நல்லா தூங்கிட்டோம். ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா சென்னை வந்து ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிட்டோம். போர்கிட்ட வரும்போது தான் தூக்கம் வந்துச்சுன்னு ஹஸ்பண்ட் சொன்னார். இல்லை இன்னொரு 10 மினிட்ஸில் நம்ம ரூம் வந்துடுவோம், ஸோ அதை வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஃபைனலி சென்னைக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். ரொம்பவே ஜாலியாக இருந்தது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அண்ணா பர்த்டேக்காக நம்ம போகிறோம். ஸோ அதனால் ஒரு கெட் ரெடி பண்ணலாம். ஸோ இந்த அழகான அனார்கலி காட்டன், இப்போது இருக்கிற சம்மருக்கு காட்டன் தான் ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இந்த காட்டன் அனார்கலி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சகாரா பொட்டிக்லேருந்து வாங்கியிருந்தோம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இவங்கக்கிட்ட ஏற்கனவே நம்ம நிறையா யூஸ் பண்ணியிருக்கோம். எல்லாமே நான் அப்கமிங்கில் ஷேர் பண்ணுறேன். அவங்களோட இன்ஸ்டா ஐடியும் நான் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு அந்த பேஜ் வந்து சரியாக ஞாபகம் இல்லை, சகராவா இல்லைனா சாந்தனாவான்னு. ஸோ அதனால் நான் லிங்க் கீழே கொடுக்க செக் பண்ணுங்கள். குவாலிட்டி வைஸ் சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்து. இது ரொம்பவே அழகாக இருந்துச்சு எனக்கு. ஸோ நான் பண்ணுறதை பார்த்து என் பொண்ணுமே அவளும் பண்ணிகிட்டு இருந்தா. ஸோ என் பொண்ணும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதை நான் அப்படியே கேப்சர் பண்ணேன். ஸோ நாங்கள் அப்படியே இது பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து சென்னைக்கு வந்து 1 டே தான் இருந்தோம். அடுத்தது வந்து நாங்கள் வந்து ஏலகிரி போனோம். ஓகேவா? ஸோ எல்லாத்தையுமே நான் இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன், எங்கெங்கெல்லாம் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹேர் வந்து நம்ம வந்து குட்டியாக ஸ்டைடு இது பண்ணிட்டு போனோம், டெம்ப்ரரி ஸ்ட்ரைட்டனிங். ஸோ அந்த ஹேரெல்லாம் அப்படி லைட்டாக அப்படி ரசிச்சுட்டு ஹேர் வந்து கட் பண்ணிவிட்டேன், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அதுக்கப்புறம் நார்மலாக நம்ம போடுற டோனரு, மாய்ஸ்சரைசேஷன், அப்புறம் வந்து லிப் பாம், அப்புறம் இந்த சன்ஸ்க்ரீன். இந்த வெயிலுக்கு சன்ஸ்க்ரீன்லாம் இல்லாமல் நம்மளால் சத்தியமாக இருக்க முடியாது, ஏன்னா அந்த அளவுக்கு வெயில் வந்து கொளுத்துது. ஸோ அந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே அப்ளை பண்ணிக்கிட்டோன்னு சொல்லலாம். ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து சிடி வந்து ரொம்ப முக்கியம் சொல்லுவாங்க. கிளென்சர், டோனர் அண்ட் சிடிஎம், ஓகே, மாய்ஸ்சரைசேஷன். ஸோ இந்த மாய்ஸ்சரைசேஷன் வந்து நல்ல ஒரு நம்ம கம்ஃபர்ட் எடுத்துக்கலாம். நான் பான்ஸ் எடுத்திருக்கேன், ரொம்பவே நல்லாயிருக்கும், லைட் வெயிட்டாக, சீக்கிரம் வந்து அப்சர்வ் ஆயிரும். செல்லெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா க்ரீஸியாக இருக்கும். ஸோ என் பொண்ணும் அவளுக்கும் வேணும் அப்படி சொன்னால், ஸோ அவளுக்குமே நான் சும்மா போட்டு விடுற மாதிரி போட்டு விட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் நான் இதெல்லாம் அப்ளை பண்ணிட்டேன். அண்ட் அப்ளை பண்ணவும் ஹஸ்பண்டுமே ஆல்மோஸ்ட்
பக்காவாக ரெடி ஆகிட்டாங்க. ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா நம்ம தான் வந்து லேட்டும்பாங்களே அந்த கேட்டகிரி. ஸோ அவங்க அது இது பண்ணிவிட்டு ஸோ ஃபைனலாக நம்ம வந்து மேக்கப்பை வந்து அப்படி இது பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ஃபைனல் லுக் வந்து இது தான். உங்கள் ஷாலுமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஒரு ஹோம்லி லுக்கு, டெம்பிளுக்கு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டி ஃபங்க்ஷன் வீடெலாம் இருக்கும்ல, அதுக்கெலாம் கண்டிப்பாக நீங்கள் இந்த அனார்கலி வியர் பண்ணலாம். இது அரௌண்ட் ஒரு 1000 ருபீஸ்க்குள்ளே தான் வந்துச்சு, 1300க்குள்ளே. பட் ரொம்ப 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 கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. பேண்ட் 3 பீஸ் செட்டு. ஸோ ரொம்பவே அழகாக இருந்து ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து அதை ரசிச்சுட்டு நான் ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா நான் கிளம்புற மாதிரிலாம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். நம்மளுக்கு வந்து இப்போ எடிட்டிங் வந்து இப்போ தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம், புரியுதா? ஸோ சில பேர்லாம் அவ்வளோ அழகாக பண்ணுவாங்க, அதெல்லாம் பார்த்து நம்மளும் ட்ரை பண்ணுவோம் அப்படி சொல்லி பண்ணேன். அதுக்கப்புறம் இது வந்து நம்ம வந்து ஏலகிரி ட்ரிப். ஸோ ஏலகிரிக்கு வந்து நம்ம வந்து கிளம்பியாச்சு. எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். ஏலகிரி வந்து ஒரு குட்டி மலை தான், ஓகேவா? ஸோ அந்த அளவுக்கு இல்லை. நாங்கள் வந்து ரீசெண்டாக ஏற்காடு போனேன். ஏற்காட்டை கம்பேர் பண்ணும்போது ஏலகிரி ரொம்ப குட்டி. பட் ஏற்காட்லேயும் ஏலகிரிலையும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். ஏலகிரியில் நிறைய ஏரியாஸ் இருக்குது. ஏற்காடில் வந்து ஒன்றும் பெருசாக அந்தளவுக்கு இருக்காது. பட் ஃபுட்டு எனக்கு ஏற்காடில் வந்து நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டல் ஃபுட் ரொம்ப பிடிச்சிருந்து. ஏலகிரியில் வந்து அது அப்படி ஓகேவா இருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்து இப்போ வந்து செல்ஃபி பாண்டாக்கு வந்திருந்தோம். செல்ஃபி பாண்டாவில் வந்து சாக்லேட் மேக் பண்ணுற இது. ஸோ ரொம்பவே அழகாக இருந்துங்க சாக்லேட் மேக் பண்ணுறது. ஸோ அதை நம்ம மேக் பண்ணுறது வந்து இன்னமும் நல்லா இருந்து, நம்ம மேக் பண்ணி நம்ம சாப்பிட்றது வந்து ஒரு தனி ஃபீலாக தானே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ வந்து ஒரு செஃப்பாகவே மாற போகிறோம். ஸோ அதுதான் நான் வந்து இதில் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ நானும் என் பாப்பா வந்து இதான் வேணும் அப்படி சொல்லிட்டு அவள் வந்து அந்த மோட் எடுத்து வச்சுருந்தா. நம்மளுக்கு வந்து நார்மலாக எல்லாம் கொடுத்தாங்க. ஹேரில் போடுறதுக்குள்ள அது பேர் என்னன்னு சொல்லுவாங்க, அந்த ஐயோ டக்குன்னு வரல. ஸோ எல்லாமே கொடுத்தாங்க. நம்ம எல்லாமே போட்டு நம்ம வந்து ஒரு செஃப்பாகவே மாறியாச்சு. ஸோ அந்த மாதிரி தான் இருந்து. ஸோ என்னோடய ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ட்ரிப்போட நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா May 5 மண்டே வந்து கிளம்புனோம். ஸோ மண்டே நைட்டு ஈவினிங் வந்து நாங்கள் பெருசாலாம் எதுவுமே பார்க்கல, ஓகேவா? எல்லாம் அடுத்தடுத்த நாள் தான் நாங்கள் பார்த்தோம். ஸோ இது அடுத்த நாள் எடுத்தது, ஓகேவா? நான் அடுத்த நாள் எடுத்தது. இப்போ எனக்கு உள்ள ஐட்டங்கள், அதாவது நம்ம என்னென்னலாம் போடணும், நம்மளுக்கு என்னெல்லாம் தேவை, என்னென்ன டிசைன் வேணும் எல்லாமே நம்மளே சூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அந்த பேட்டர்ன் மட்டும் அவங்க ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம வந்து இதில் போட்டுடலாம். இந்த செல்ஃபி பாண்டில் நிறையாவே இருந்துச்சு. லைக் என்னென்னா சாக்லேட் மேக்கிங், அப்புறம் வந்து என்ன சொல்கிறது, அந்த நிறைய இது க்ளோஸ்டுன்னு சொன்னாங்க. லைக் இங்கே பாட்டு பண்ணுறது, அதுக்கப்புறம் இங்கே செயின்லாம் பண்ணுறது, ஓகேவா? அங்கே ஹேண்டு இதெல்லாம் பண்ணுவாங்கள்ல, அது பேர் என்ன, ஹேண்டில் அதான் அது பேர் என்ன, பேண்டு அந்த மாதிரி. அப்புறம் வந்து கீ செயினில் நம்ம இது எடுத்தது, சோப் மேக்கிங், அந்த மாதிரி நிறையாவே இருந்துச்சு. சிலலாம் கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நமக்கு அந்த டைமிங் இல்லை, பிகாஸ் நம்ம எல்லாமே பார்க்கணும். அண்ட் இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்ம ஏலகிரியில் வந்து கிளைமேட் வந்து அப்படியே எப்படி சொல்கிறதுனா ரொம்ப எப்படி சொல்கிறது, நார்மலாக தான் இருந்து, ரொம்ப சில்லுன்னெலாம் நம்ம சொல்ல முடியாது, சுட சுட தான் இருந்து. ஸோ அதுவே ஒரு டிஸப்பாயின்மெண்ட்டாக தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் நல்லா ஜாலியாக இருந்து. அண்ட் இங்கே வந்து நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம் மட்டும் இல்லை, நாங்கள் வந்த நேரமான்னு தெரியல, ஏலகிரியில் எல்லாமே பவர் கட்டு. ஸோ எல்லாமே டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இருந்துச்சுன்னு தான் நான் சொல்வேன். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஸோ இதெல்லாமே நம்ம வந்து க்ரோ த்ரூ பண்ணி தானே நம்ம வருவோம் ஒரு இதில். ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ரொம்பவே எப்படி சொல்கிறது, ஜாலியாக அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ நம்ம வந்து சாக்லேட்டு இது பண்ணியாச்சு. ஸோ நான் அதை நினச்சேன், ஓ சாக்லேட் இவ்வளோ ஈஸியாக ஹோம்மேட் சாக்லேட்டுன்னு. பட் இங்கே பேட்டர்ன் வந்து கரெக்டாக இருக்கணும், இருந்துச்சுன்னா நமக்கு ஈஸி தான். ஜஸ்ட் அதை நம்ம வந்து மோடில் போட்டுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சா போதும். ஒரு 1/2 அன் ஹவர் கழிச்சு வந்து எடுத்துக்கிட்டால் நம்மளோட சாக்லேட் வந்து ரெடி ஆயிடும். ஸோ ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. நல்லா பக்காவாக பண்ணோம். அப்புறம் என் பாப்பாவையும் பண்ண விட்டேன், அவளும் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏலகிரியில் வந்து நான் என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா, ஏற்காடு வந்து பார்த்திங்கன்னா பெரிய மலை, ஏலகிரி சின்ன மலை. ஏற்காடில் வந்து நிறைய இடம் வந்து இருக்காது, அதாவது இந்த குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி. பட் ஏலகிரியில் நிறையா பேர்ட்ஸ் இது அந்த மாதிரி சூப்பராக நிறையா இருக்கும். அண்ட் ரொம்ப மலையேற பிடிக்காதுன்னா உங்களுக்கு ஏலகிரி ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஏற்காடு கொஞ்சம் இது இருந்தால், ஆனால் ஏற்காடுலாம் போகும்போது கிளைமேட்டாக நல்லா சில்லுன்னு அழகாக இருந்துச்சு கம்பேர்ட் டு ஏலகிரி, ஓகேவா? ஏற்காடில் கிளைமேட் சூப்பராக இருந்துச்சு. அண்ட்
ஸோ அப்புறம் நம்ம கொஞ்சம் நட்ஸ்லாம் கொடுப்பாங்க, பாதாம் முந்திரிலாம், அதெல்லாம் நம்ம அழகாக கிரேட் பண்ணி போட்டுடணும். போட்டால் ரொம்பவே சூப்பராக பக்காவாக நம்மளுக்கு வந்து சாக்லேட் வந்து கிடச்சிரும். ஸோ அது வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஃபோட்டோவும் எடுத்துக்கணும், ஏன்னா நம்ம வந்து வந்ததை காமிக்கணும், ஓகேவா? நம்ம வேறு எதையும் எடுத்துடக்கூடாதுல்ல. ஸோ வந்து காமிச்சிடணும், காமிச்சா தான் அவங்க கொடுப்பாங்க. நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கணும் இந்த சாக்லேட்டுன்னு. ஏன்னா நிறைய பேர் சாக்லேட் செய்வாங்க, அப்போ வந்து நம்ம வந்து கன்ஃப்யூஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ அதனால் நல்லா ஃபோட்டோஸ்லாம் எடுத்து பக்காவாக இருந்த ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் ரொம்ப ஜாலியாக, ரொம்ப என்ன சொல்கிறது, பிளெஸ்டாக இருந்துச்சு. ஓகே, நம்ம லைஃப்பில் நிறையா இருக்குது, அதில் இதுவுமே ஒன்று, அந்த மாதிரி தான் எனக்கு ஒன்று தோணுச்சு, ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம அப்படியே கொஞ்சம் போஸ்ட்லாம் கொடுப்போம், நம்மளும் இன்ஸ்டாலலாம் போஸ்ட் போடணும்ல. ஸோ அதனால கொஞ்சம் போஸ்ட்லாம் பண்ணோம். அதுக்கப்புறம் அங்கே இருந்து, அதாவது நாங்கள் சாக்லேட் பண்ணியிருந்த இடத்துல பார்த்திங்கன்னா அவ்வளோ ஐட்டங்கள், பார்க்க கண்ணே ஒரு கண் 2 கண் பத்தாதுமாங்களா, அந்த மாதிரி. பட் ரேட்டு தான் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. எல்லாமே அழகாக இருக்குது, எதை எடுக்கனே தெரில. பட் நான் எதுவுமே வாங்கலை, ஓப்பனாக சொல்லணுன்னா. ஸோ எது வாங்கலாம் அப்படின்னு இருந்து எல்லாமே அழகழகாக இருந்துச்சு. எப்போவுமே பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு அந்த ஒரு பழக்கம் இருக்கும், எந்தெந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊரில் ஏதாவது ஒன்று வாங்கிட்டு அதை வந்து ஒரு மெமரியாக வைப்பாங்க. பட் எனக்கெல்லாம் அந்த மாதிரி கிடையாது. மேபி சாக்லேட்டு, டீ தூள், அதுக்கப்புறம் அங்கே என்ன ஃபேமஸோ அது வந்து நேபருக்கு பக்கத்தில் இருக்கவங்களுக்குலாம் வாங்கிட்டு போகிறது, அவ்வளோதான். மற்றபடி பெருசாலாம் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன். ஸோ நீங்கள் வந்து என்னோடய கேட்டகிரியா இல்லைனா அதுக்கு ஆப்போசிட் கேட்டகிரியான்னு சொல்லுங்கள். ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அண்டு சொல்கிறது எல்லாமே ஹோம் டெக்கார்லாம் கூட ரொம்ப அழகாக இருந்துச்சு. சரி, ஃப்யூச்சரில் நல்ல ஹோம், நம்ம எப்படி சொல்கிறது, அழகான வீட்டில் அழகழகாக வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும்ல, அந்த மாதிரி. அதுக்கப்புறம் அங்கேயே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து என்ட்ரன்ஸ்லேயே சொல்லிடுவாங்க, அங்கே ஃபிஷ் ஸ்பார்க்கில். ஸோ அதெல்லாம் இன்க்ளூட் ஆகும். ஸோ கொடுத்த காசுக்கு நம்ம வந்து அங்கே போய் ஃபிஷ் ஸ்பா பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து ஃபிஷ் ஸ்பா பண்ணோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். அதுக்கப்புறம் இங்கே வாட்டர் பலூன் இருக்கும் பார்த்திங்களா, அங்கே போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். ஸோ நிறையா இருந்துச்சு. நிறையா அது வந்து நம்மளால் தான் கிளிப் பண்ண முடியல. பண்ணதை வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே பைக் மாதிரி இருக்கும்ல, அதெல்லாம் குட்டி பாப்பா ஏறி போனாங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு, அவங்களும் அவங்க அப்பாவும். ஸோ ரொம்ப க்யூட்டாக இருந்தது. என் பொண்ணு இங்கே பைக்கு அப்புறம் காரில் தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இங்கே போனது நல்லா நான் பார்த்துட்டேன். ஸோ நீங்களும் இந்த வீடியோவில் பார்ப்பீங்க, உங்களுக்கே தெரியும். ஹாய். இதுவுமே வந்து நான் இப்போ ஃபஸ்ட் டைம் பண்ணேன், ரொம்ப அழகாக இருந்துச்சு. அண்ட் என்னோடய பொண்ணு இருக்கால, என் பொண்ணு தான் ஃபஸ்ட்டு போயிட்டு வந்தாள். அந்த வீடியோ வந்து நான் செகண்டாக ஆட் பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன். பட் அவள் தான், நான் தான் எங்கள் அப்பா கூட போவேன்னு சொல்லிட்டு அவள் 2 ரவுண்ட் அடித்ததுக்கப்புறம் தான் என்னையே விட்டா, ஓப்பனாக சொல்லணுன்னா. ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் 4 ரவுண்ட் போகலாம், ஓகேவா? பட் என்னென்னா நம்ம வந்து அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம், ரூமுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போது தான் பார்த்தா, ஏற்கனவே நம்ம இது போகும்போதே நிறையா இங்கே ரோடு இது பண்ணியிருப்பாங்களே, இங்கே தார், அது எல்லாமே ரொம்ப நம்ம மேலே பட்டுச்சு. ஸோ ரொம்ப எப்படி சொல்கிறது, இதாக இருந்துச்சு. கேட்டால் இப்போ 2 வீக்ஸ் தான் ஆச்சு இங்கே ரோடு போட்டுனாங்க. ஸோ அதனால் அதுதான் மெயின் ரீசனாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ செம்ம ஜாலியாக அப்படி என்ஜாய் பண்ணோம். என் பொண்ணும் டாட்டா காமிக்கிறது, ஏன்னு கத்துறது, அந்த மாதிரி தான். ஏன்னா அவளுக்கு வந்து இது வந்து அவள் போயிட்டு வந்த பிறகு நம்ம போனதும் அவளுக்கு ஒரு திருப்தி. அம்மாவுக்கு வந்து நம்ம போயிட்டோம், அதுக்கப்புறம் தான் அம்மா போனாங்க, அந்த ஒரு திருப்தியில் மேடம் இருந்தாங்க. எஸ், இது வந்து ஹஸ்பண்டும் பாப்பாவும் போனது. ஸோ என் பொண்ணு வந்து நான் தான் ஏறுவேன், அப்போ கூட நான் தான் போவேன்னு ஒரே அடம் பிடிச்சா. அதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு மேடம் வர்ற ஐடியாவில் இல்லை. அவங்க வந்து இங்கே ஏறணும் இங்கே காரில் போகணுன்னே சொல்லிட்டு இருந்தேன். செம்ம இது. அவள் ஃபேஸில் பார்த்திங்கன்னா அந்த ஒரு அப்பா நம்ம தான் ஃபஸ்ட்டு போகிறோம், அம்மாவுக்கு அப்புறம் தான் அம்மா போகிறாங்கன்னு ஃபேஸில் ஒரு இதுக்கு ஒரு ஹாப்பினஸ் தெரியும்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு அதை பார்க்க. மேடத்துக்கு இங்கே ப்ளே ஏரியாலலாம் விளாட்றது இப்போ ரொம்ப பிடிக்கும்னு சொன்னேன்ல. ஸோ நாங்கள் வந்து நல்லா மேடம் வந்து எல்லா இடத்துலையும் விளையாடுறது. இது வந்து ஒரு பேர்ட்ஸ் பார்க்கு. ஸோ அங்கே போனோம், அங்கேயும் அந்த மாதிரி தான் விளையாடிட்டு இருந்தாங்க ரொம்ப. அதுக்கப்புறம் இதில் வந்து நடந்து
நம்ம வந்து நடந்து காமிச்சாங்க. எப்படி சொல்கிறது, நல்லா அப்படி என்ஜாய் பண்ணா. அவள் வந்து நம்மளோட இதுப்பா, நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம் அந்த மாதிரி என்ஜாய் பண்ணா. எல்லா பேர்ட்ஸுமே பார்த்தா, என்னென்னமோ இருக்கே டிஃப்ரெண்ட்டாக அப்படி சொல்லிட்டு என்னமா பார்த்தா. ஏன்னா இப்போ மேடம் வளர்கிறாங்கல்ல, ஸோ அவங்க வந்து கார்ட்டூன்ஸ் எல்லாமே பார்க்குறதுல அவங்களுக்கு தெரியுது இதெல்லாம் பேர்ட்ஸு அப்படி சொல்லிட்டு ரொம்ப இதாக பார்த்தா. டக்குன்னு பார்க்கும்போது அப்படி நல்லா அங்கே வளர்ந்த ஃபீல் தெரியுது. அதுக்கப்புறம் இது வந்து ஃபைனல் டே, அதாவது நாளைக்கு கிளம்ப போகிறோம்னா அதுக்கு ஒரு நாளைக்கு முந்தி நம்ம வந்து ஃபண்டோரா பார்க் போயிருந்தோம். ஏலகிரியில் ஏற்காடில் ஏலகிரியில் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கோம். ஸோ அங்கே ஃபஸ்ட் இங்கே ஃபிஷ்ஷு பேர்ட்ஸு, எனக்கு பேர்ட்ஸ்னாலே ஒரு பயம். ஏற்காடுலேயும் போட்டதுலேருந்து நான் பேர்ட்ஸ் பக்கமே போகிறது கிடையாது. எனக்கு வந்து அந்தளவுக்கு நான் ஒன்றும் அனிமல் லவர் கிடையாது, பேர்ட்ஸ் லவர் கிடையாது. ஸோ அதனால் ஜஸ்ட்டு ஃபிஷ்ஷு அந்த மாதிரிலாம் பார்த்தேன். என் பொண்ணுக்கு ஒரே ஆர்வம், அம்மா இந்த ஃபிஷ்ஷு அந்த ஃபிஷ், அம்மா இது, அம்மா அது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. நம்மளும் அப்படியே இந்த ட்ரெஸ் இது பண்ணேன். ஸோ இந்த ட்ரெஸ் டீட்டெயில் எல்லாமே நான் தனியாக ஒரு வீடியோவில் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ எங்கே வாங்கியிருந்தேன் என்ன இதுன்னு. அண்டு நானும் ஹஸ்பண்ட் அப்படியே பார்த்துட்டு இருந்தோம். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நானும் ஹஸ்பண்ட் பாப்பாவும் ரெட்டிஷாக போயிட்டுருந்தோம். ரொம்ப அழகாக இருந்தது, ஒரு ப்ரைட்டியாக க்யூட்டாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். அண்ட் ஃபிஷ்ஷஸ் எல்லாமே செமையாக இருந்துச்சு. அங்கே தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அனிதா சம்பத் இருக்காங்கள்ல, அவங்கள மீட் பண்ணோம். ஸோ அந்த ஃபோட்டோ இன்ஸ்டாவில் நான் போட்டேன், வாட்ஸ்அப்பில் தான் போட்டேன். எல்லாம் யார் உன் ஃப்ரெண்டாலாம் கேட்டாங்க. எனக்கு சிரிப்பாக இருந்துச்சு. அண்ட் ஸோ அவங்கள நான் பார்ப்பேன்னு நினைக்கல. பட் அவங்க வந்து நிறைய வாட்டி ஏலகிரி வருவாங்கன்னு தெரியும், ஆனால் நான் அவங்கள மீட் பண்ணுவேன்னு நான் நினைக்கல. ஸோ அவங்களெலாம் மீட் பண்ணேன். ரொம்ப பிளஸ்டாக இருக்கும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி வந்து காமாக இருந்தாங்க. அண்ட் ஸோ நிறையா பேர்ட்ஸு எல்லாமே நம்ம பார்த்தோம். ரொம்ப ரொம்ப அழகாக இருந்து ஃபிஷ்லேயே வெரைட்டி ஆஃப் ஃபிஷ்ஷு, அப்புறம் வந்து எல்லாமே பார்த்தோம். அதுக்கப்புறம் ரேபிட். ஸோ உங்கள் ரேபிட்டுக்கு வந்து ஃபீட் பண்ணுறது மேடம் அழகாக உட்காந்து ஃபீட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான்லாம் அந்த பக்கம் போகவே இல்லை. ஸோ மேடம் அவ்வளோ ஜாலியாக பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு பேர்ட்ஸ், ஸோ இவங்க டேடி மாதிரி ஆகட்டும் அப்படின்னு தான் நான் வந்து ஃப்ரீயாக விட்டுறது. போங்க போங்க நல்லா இருந்தால் சரி தான் அப்படின்னு. அண்ட் இங்கே வந்து நமக்கு வந்து 3 இது வரும், ட்ரெயினு, அதுக்கப்புறம் இங்கேயும் ஃபிஷ் பண்ணோம், ப்ளஸ் 7D சினிமா. ஸோ அதெல்லாமே இந்த டிக்கெட்டில் இன்க்ளூட் ஆகிற மாதிரி தான் நாங்கள் எடுத்துருந்தோம். ஸோ அங்கெல்லாம் நாங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். அண்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இங்கே வீடியோலாம் கூட நான் வந்து இதில் பார்த்து தான் எனக்கே தெரியும். ஏன்னா நான் வந்து வெளியில் இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய பொண்ணு வந்து இங்கே பேர்ட்ஸ் இதுக்கெலாம் போனால் அங்கே வந்து கையை வந்து கொத்திக்கிச்சான், ஒரே அழுகையான். அதனால் என் ஹஸ்பண்ட் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. பிகாஸ் நான் வந்து உள்ளே போகலன்னு சொன்னேன்ல, அதனால். அண்ட் எல்லாமே க்யூட்டாக இருந்துச்சு. ரேபிட்லாம் நம்மலாம் ஒரு காலத்தில் ரேபிட்லாம் ஜூவில் தான் பார்ப்போம். இப்போ எங்கே பார்த்தாலுமே ரேபிட் இந்த மாதிரி. அப்புறம் இந்த குட்டி குஞ்சு இருக்குல்ல, அதெல்லாம் நம்ம வந்து கலர் குஞ்சு நம்ம சின்ன வயசில் வாங்கியிருப்போம். 90s கிட்ஸ்னால் அதெல்லாம் நம்ம வந்து தாண்டி தான் வந்திருப்போம். அதெல்லாம் பார்த்தேன். அதில் நிறையா குட்டி அப்போவுமே இறந்து தான் இருந்துச்சு. அதெல்லாம் அவங்க சொல்லும்போது ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா இன்னமும் அந்த காலம் அப்படி தான் இருக்குது அப்படின்னு. அதுக்கப்புறம் நான் வந்து இங்கே பேர்ட்ஸ் எல்லாம் உள்ளே இருக்கும்போது தான் நான் அனிதா சம்பத்தை பார்த்தேன். அப்புறம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். அதுக்கப்புறம் நம்ம அதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து சாப்பிட போகலான்டா, நம்மளுக்கு வயிறு தானே முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து சாப்பிட போனோம். ஸோ நாங்கள் வந்து ஃப்ரைட் ரைஸ் வாங்கினோம். நம்மளுக்குலாம் அங்கே சிக்கன் ஃப்ரைட் ரைஸ்லாம் நல்லா டீப்பாக ஃப்ரை பண்ணி இது பண்ணோம். இங்கே வந்து ஒயிட் ஃப்ரைட் ரைஸ் மாதிரி இருந்துச்சு, ஏதோ சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் நிறைய போனோம் அங்கே. ட்ரில் வேல்யூ அந்த மாதிரிலாம் போனோம். ஸோ அதெல்லாமே நான் முடிஞ்சால் அப்புறம் ஷேர் பண்ணுறேன். அண்டு இது வந்து நம்ம வந்து ஸ்டே பண்ணியிருந்த டூர், அது வந்து நான் அப்கமிங்கில் கண்டிப்பாக உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸ்டே பண்ணியிருந்த வில்லா தான். ஸோ அதோட டூர் நான் எடுத்து வச்சுருக்கேன். அதெல்லாமே கண்டிப்பாக நான் அப்கமிங்கில் வந்து ஷேர் பண்ணுறேன். ப்ளஸ் 1 டே இன் ஏலகிரி அப்படின்னு போட்டு கொஞ்சம் நான் ஆட் பண்ணுறேன். நான் அங்கே ஒரு கெட் ரெடி எடுத்தேன். அப்புறம் என்னோடய வியூ எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும். எல்லாமே நான் வந்து ஃப்யூச்சரில் கண்டிப்பாக ஒன்று ஷேர் பண்ணுறேன். இப்போத்துக்கு இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னை இன்ஸ்டாலையும் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களை மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.